எல்லாருக்கும் வணக்கம். ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னா கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 18 வயதிற்கு கீழே உள்ளவர்கள் குற்றம் செய்தால் ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்டின் கீழே கேஸ் பதிவு செய்யப்படும். செக்ஷன் 82 ஆஃப் ஐபிசி என்ன சொல்லுது அப்படின்னா, 1 வயதிலிருந்து 7 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் குற்றம் செய்தால் அந்த குற்றம் குற்றமாகாது. ஏனென்றால் அந்த குற்றத்தை அறியும் பக்குவம் கூட அந்த குழந்தைகளுக்கு இருக்காது. அப்படின்ற காரணத்தினால அது குற்றமாக கருதப்பட மாட்டாது. செக்ஷன் 83 ஆஃப் ஐபிசி என்ன சொல்லுது அப்படின்னா, 7 வயதிற்கு மேல் 12 வயதிற்குட்பட்டவர்கள் குற்றம் செய்தால் அந்த குற்றத்தை நீதிபதி முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் நீதிபதி என்ன முடிவு செய்கிறார், அது குற்றமா குற்றம் இல்லையா என்ற அந்த குற்றத்தின் தன்மை அறிந்து நீதிபதியின் முடிவு மட்டுமே அவர்களுக்கு அது குற்றமாக கருதப்படும். ஒரு சில குழந்தைகள் கவனிப்பாரின்றி அனாதையாக விட்டுருவாங்க. அந்த குழந்தைகளை வைத்து ஒரு சிலர் பிச்சை எடுப்பார்கள் அல்லது ஏதாவது அடிமை தொழிலில் ஈடுபடுத்தி கொடுமைப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை காப்பதற்காக சைல்ட் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆக்ட் செயல்படுது. இதன் மூலம் கல்வி, இருப்பிடம், சுகாதாரம் கொடுத்து அந்த குழந்தைகளை கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. குழந்தைகளை பராமரிப்பதற்காக நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கு அப்படின்னா, குழந்தைகள் இல்லம், கண்காணிப்பு முகாம், திறந்த தங்குமிடம், பாதுகாப்பான இடம், சிறப்பு தத்தெடுப்பு நிறுவனம், சிறப்பு இல்லம், மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம், ஸ்டேட் சைல்டு ப்ரொடெக்ஷன் சொசைட்டி. ஒவ்வொரு மாநிலம், யூனியன் பிரதேசத்திலும் மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் இருக்கு. அதன் மூலமா குழந்தைகளை பாதுகாக்கப்படுகிறார்கள். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு, குழந்தைகள் நல வாரியம், சிறார் நீதி வாரியங்கள், ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டு. அந்த சிறார் நீதி வாரியம் சட்டம் 2015 என்ன சொல்லுது அப்படின்னா, குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பற்றி தான் இந்த சிறார் நீதிமன்றம் சொல்லுது. சட்டத்திற்கு முரணான சிறார்களின் விவகாரங்களை கையாள ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சிறார் நீதி வாரியம், ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டு இருப்பது கட்டாயமாக்கப்படுகிறது. சிறப்பு சிறார் காவல் பிரிவு, ஸ்பெஷல் ஜூனியர் போலீஸ் ஆக்ட். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு இந்த சமூக பணியாளர்களை நியமித்து அவர்களின் சேவைகளை ஸ்பெஷல் ஜூனியர் போலீஸ் ஆக்ட் மூலமாக தேவைப்படும் பொழுது வழங்குகிறது. சிறார் சிறப்பு காவல் பிரிவு, ஸ்பெஷல் ஜூனியர் போலீஸ் யூனிட். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு இந்த சமூக பணியாளர்களை நியமித்து அவர்களின் சேவைகள் குழந்தைகளுக்கு தேவைப்படும் பொழுது ஸ்பெஷல் ஜூனியர் போலீஸ் ஆக்ட் மூலம் குழந்தைகளை பராமரிக்கப்படுகிறார்கள். குழந்தைகள் நீதிமன்றம், குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய சட்டம் 2005 அல்லது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012 கீழ் ஒரு சிறப்பு நீதிமன்றத்தின் கீழ் நிறுவப்பட்டு குழந்தைகளின் பராமரிப்பு பற்றி சட்டங்கள் இயற்றப்பட்டு குழந்தைகளை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் இளம் சிறார்களின் குற்றத்தை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இளம் சிறார் அப்படின்னா யார் அப்படின்றவோ 18 வயதிற்கு கீழே உள்ளவர்களை இளம் சிறார் அப்படின்னு சொல்றோம். இப்போ 18 வயதிற்குட்பட்டவர்கள் குற்றம் செய்தால் எந்த மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குற்றம் செய்த ஒரு இளம் சிறாரை போலீசார் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப பெரியவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ற மாதிரி குழந்தைகள் தவறு செய்தால் அவர்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவர்களை கண்காணித்து பிடிச்சிட்டு வருவாங்க, கேப்சர் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி கேப்சர் பண்ணி அவங்கள பிடிச்சிட்டு வரும்போது, அதாவது அவங்கள பிடிச்சு கொண்டு வரும்போது ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டு அப்படின்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு கோர்ட் இருக்கும். அந்த கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவர்களை ஆஜர்படுத்துவாங்க. அந்த குழந்தைகளை குற்றத்தை அறிந்து அவர்களுக்கு பெயில் கொடுத்துடுவாங்க. அப்படி பெயில் கொடுத்து அந்த குழந்தைகளை வெளியில விட்டா அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தைகளை வெளியில விடாம அப்சர்வேஷன் ரூமுக்கு அனுப்பி பாதுகாப்பாங்க. அப்படி இல்லை, அந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, அவங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, கவனிச்சுப்பாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த குழந்தைகளுக்கு பெயில் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அனுப்பி கேர் எடுத்து பார்த்துக்க சொல்லுவாங்க. அவங்கள ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு
ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டில் ஆள் இருப்பாங்க. அவங்க மூலமாக அந்த குழந்தைய வாட்ச் பண்ண சொல்லுவாங்க, குழந்தைய கேர் எடுத்துப்பாங்க. 18 வயது பூர்த்தி அடையாத குழந்தைகள் தவறு செய்வதை பற்றி தான் இந்த ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை கவனிக்காம அனாதையா விடுவதை தவிர்ப்பதற்காகவும் இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.